மாறனை கூப்பிடுங்க. சரிங்க ஐயா. சார் ஐயா வண்டியில் இருக்காரு, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. நான் அங்க ஆஹா டீ ரொம்ப நல்லா இருக்கு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். முதல்ல வண்டியில் உட்காருங்க. எங்க போறோம்னு கேட்காதீங்க. உங்க பையனோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான். எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு சார். இதுவும் முக்கியமான வேலை தான். ஆபீஸ்ங்கிறது செடின்னா குடும்பங்கிறது வேறு மாதிரி. வேறு நல்லா இருந்தா தான் செடி நல்லா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கிட்டா உங்க பையன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். அதெல்லாம் வேலை கொடுத்து வாங்க முடியாது. கூட உட்காந்து பாருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. எப்படிங்க வந்தீங்க? சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சுதந்திரம்? 2 ரூபா கொடுத்து சிகரெட் வாங்கி ரோட்ல பிடிச்சா இன்ஸ்பெக்டர் அடிக்கிறான், வீட்டுல பிடிச்சா போலீஸ் அடிக்கிறான். போலீஸா? எங்க அப்பா சொல்றேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 55 வருஷம் ஆச்சு. இத பத்தின உங்க கருத்து? ஐயா வீட்ல போன் இருக்குது, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல முடியல. என்ன சுதந்திரம்? நீங்க தான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்றீங்கல்ல, போய் 2 காட்டி காட்டிட்டு வாங்களே. சும்மா யாரா அது மார்க்கெட்ல மைக் கூட சுத்தினது? ஏய் தம்பி வா. தம்பி இல்லண்ணா, பொண்ணுண்ணா. கவுனு டி-ஷர்ட் பேண்ட்ல போட்டுறீங்களா? தம்பி நினைச்சடா. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது பத்தி அதுக்கு நான் இப்போ உங்க கருத்து? சுதந்திரம் வாங்கினா தான் நாங்களும் சுதந்திரமா சுத்தின்னு இருக்கிறோம். காந்தியை பத்தி? காந்தியா யோ கந்தா நான் இல்ல மகாத்மா காந்தினே. ஓ மகாத்மா காந்தி டீட்டெயில கேட்க வேண்டியதானம்மா. அவர் ரொம்ப சிம்பிள் சிட்டியாம வாட்ச் கூட கையில கட்ட மாட்டானா, இடுப்பு தான் தொங்க விட்டு இருப்பாராம். காந்தியை பத்தி ஃபுல் டீட்டெயில் வேணும் வச்சுக்கோ. அதோ ஒருத்தர் ஃபேமிலியோட நிக்கிறார் பார், அவர் ஆண்ட நீ போய் கூவு நல்லா ராவர். எதுக்கு வாங்க போலாம் சார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 55 வருஷம் ஆச்சு. இத பத்தின உங்க கருத்து சார்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 55 வருஷம் ஆச்சுன்னு சொல்றத விடுங்க, நாம வெள்ளக்காரனை விரட்டி விட்டு 55 வருஷம் ஆச்சுன்னு சொல்றத நான் பெருமையா நினைக்கிறேன். மகாத்மா காந்தி பத்தி என்ன நினைக்கிறீங்க? மகாத்மா காந்தி பத்தி கேட்டா நிறுத்தவே மாட்டாரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே மேடம். எல்லாரும் வாழ்க்கையில பெத்த அப்பா அம்மாவை எப்படி மறக்காம இருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மகாத்மா காந்தியை மறக்காம இருக்கணுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜை அறையில லட்சுமி படமும் சரஸ்வதி படமும் இருக்கிறதோ இல்லையோ, மகாத்மா காந்தி படமும் பாரத மாதா படமும் கண்டிப்பா இருக்கணுங்க. அப்புறம் இன்னொரு உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு இந்தியனா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. என் குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அழகான மனைவி, ஆனா சைஸ் தான் கொஞ்சம். ஆசைக்கு ஒரு பொண்ணு, பேராசைக்கு ஒரு பையன். இதுல கூட நான் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் பேரு சுதந்திரம் சார். அப்பா பேரு மாறன். யோ யாரா ஒரு ஆள் சொல்லுங்கயா. 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றீங்க. அப்படியே சொன்னாக்கா அவருக்கா? ஐயோ எனக்கு தாங்க. அப்பா எங்க வேலை பாக்குறாரு? கலெக்டர் ஆபீஸ்ல. என்ன கலெக்டரா? இல்ல சார், கிளர்க். ஏயா கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்க நீ உன் பையனை ஒரு அக்கௌண்டன்ட் ஆக்கணும், ஆடிட்டர் ஆக்கணும் ஆசைப்பட்டா பரவாயில்ல. இப்படி வர்ற எல்லாருமே பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சா யாரையா பேஷண்டா இருக்குது? முதல்ல உன் பையன் +2 பாஸ் ஆறான பாரு. அப்புறம் எதுக்கு சார் இப்பவே எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க? ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃபார்மை கொடுத்தா பாதி கூட மூவ் ஆகுதையா. இதெல்லாம் கவர்மெண்ட் டெக்னிக். எனக்கு என்ன, நீ காசை கொடுக்க போற, நான் ஃபார்மை கொடுக்க போறேன். கொடு. யோ ஃபார்மை பில்ல பண்ணா மட்டும் போதாது, நிறைய பேர் பாக்கெட்லாம் பில்ல பண்ணணும். என்ன இப்படி போமா? ஏன்பா என்னால் டாக்டர் ஆக முடியாதா? டாக்டர் ஆகுது அவ்வளோ கஷ்டமா? நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினா மட்டும் போதும்னு நினச்சேன். நிறைய பணம் செலவு பண்ணணும் நான் நினைக்கவே இல்லைப்பா. வேணாம்ப்பா, என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். படிக்கிறது உனக்கு கஷ்டம் இல்லைங்க போது படிக்க வைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லப்பா. அந்த ஆள் சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. என்ன செலவானாலும் சரி, நான் உன்னை டாக்டர் ஆக்கியே தருவேன். வா. ஆபீஸ் முடிய போது இப்ப போய் போன் பண்றீங்களே, நாளை காலம்பர் போன் பண்ணுங்க எதா இருந்தாலும். ஆமா ஓகே. என்ன மாறன், எல்லாரும் போயாச்சு, கிளம்பலையா? இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை, நீங்க போயிட்டு வாங்க. ஏன் என்னாச்சு? இல்ல, காலையில இந்த மெடிக்கல் காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக நானும் சுரந்தரம் காலேஜுக்கு போயிருந்தோம். அங்க ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசி அனுப்பிச்சிட்டாங்க. இவன் நம்ம பையன் வேற ரொம்ப சென்சிட்டிவான ஆளாச்சா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ண. எல்லாம் ஒண்ணும் நடக்காது. சுதந்திரம் இஸ் எ வெரி குட் பாய். நீ கிளம்பு வா. இல்ல நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன். உள்ள ஆளை வச்சு பூட்டுறதுல நம்ம வாட்ச்மேன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்குள்ள கிளம்பி வா. 2 நாள் அவஸ்தைப்பட்டிருக்கேன் நான்.
மாறன் உன் பையன் அசத்திட்டான். சார் உங்க பையன் +2 எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க சந்தோஷத்தை டிவி நேரங்களோட பகிர்ந்துக்கலாமே. என் மகன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்ததில்ல எங்களோட சந்தோஷத்தை விட அதாங்க அவனோட லட்சியம். உங்க மகனோட சாதனைக்கு நீங்க எந்த வகையில உதவியா இருந்திருக்கீங்க? படிப்பு விஷயத்துல யாருக்கு உதவியா இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு இந்த சாதனைக்கு அவனோட படிப்பு, திறமை, தன்னம்பிக்கை அது மட்டும்தான் காரணம். உங்க மகனை என்னவாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க மேடம்? அவனோட ஆசைதான் எங்களோட ஆசை. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசை இருக்குமே, அத பத்தி? எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஆசைதான் எனக்கும் இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு மருமகன் மருமக எல்லாரும் வருவாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க. இந்த காலனிலேயே எங்க குடும்பம் தான் ரொம்ப சந்தோஷமான குடும்பம்னு எல்லாரும் சொல்லணும். +2 எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. இந்த சாதனைக்கு காரணம்? நிச்சயமா எங்க அம்மா அப்பா கொடுத்த நம்பிக்கையும் உற்சாகமும் தான் காரணம். நான் சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க, நான் அழுதா அவங்களும் அழுவாங்க. எப்பவுமே நைட் நான் படிச்சு முடிச்சுட்டு தூங்குற வரைக்கும் அவங்களும் முழிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அப்பா பையங்கிற உறவையும் மீறி ஃப்ரெண்ட்ஸுங்கிற உறவு இருக்கு. இந்த ஃப்ரெண்ட் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் இந்த சாதனைக்கு காரணம். மேற்கொண்டு நீங்க என்ன படிக்க ஆசைப்படுறீங்க? சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்னை டாக்டர் ஆக்கியே தீரணும்னு எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம என்னதான் நினைச்சாலும் நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதான் நடக்கும். உங்க பையனோட ஆசையை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? என் உயிரை கொடுத்தா நிறைவேற்றி வைப்பமா. என்ன மறைச்சு நிக்கிறீங்க? சார் ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான். என்ன ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்? நானும் ஃபேமிலி மெம்பர் தான். டோன்ட் இன்சல்ட் மீ. அண்ணன் தான் எங்க ஃபேமிலியில முக்கியமான ஆளு. சரி. யாரு? அடாடாடாடா, சாண்டோ சின்னப்பா தேவரை பாக்குற மாதிரி இருக்க. அவரே தான் வெச்சுக்க. ஆமா, நீ யாரு? நான் கணேசன், கலெக்டர் ஹவுஸ்ல வேலை பாக்குறேன். இந்த காலனிக்கு நான் தான் செக்ரட்டரி. அதெல்லாம் இருக்கட்டும். மாறன் யாரு? அங்க நிக்கிறாரு, அவர்தான் மாறன். தம்பி, மாறன் தம்பி வணக்கம். என் பேரு ரங்கசாமி. வந்தவாசி பக்கத்துல சின்னதா ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துறேன். ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதுக்கு நான் தான் கரஸ்பாண்டன்ட். சார் உள்ள வாங்க சார். நல்ல விஷயத்தை உள்ள பேசினா என்ன, வெளியே பேசினா என்ன? காலேஜ் நடத்துற ஒழிய கையெழுத்து கூட போட தெரியாது. சரஸ்வதிக்கு நம்ம மேல என்ன கோவமோ எட்டி கூட பார்க்கல. மகாலட்சுமிக்கு தாராள மனசு, வாரி வழங்கிட்டா. அதான் இது மாதிரி பிள்ளைங்களை படிக்க வச்சு அழகு பாக்குறேன். சுதந்திரம், இங்க வா. என் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அடாடாடாடா, டிவி போட்டி ஒரு கலக்கு கலக்கிட்டா. நேத்து டிவியில பேசும் பொழுது அப்பாவை பத்தி அம்மாவை பத்தியும் இந்த பையன் என்ன உயர்வா பேசினான். என்ன பண்பாடு, என்ன மரியாதை. அம்மா, உங்க பையனுக்கு எங்க மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கொடுத்தாச்சு. படிப்பு செலவுக்கோ மொத்த செலவுக்கோ நீங்க கவலையப்பட தேவையில்லை. சர்வ சதாகாலம் எப்படி என் துண்டு என் கழுத்துல தொங்குதோ அதே மாதிரி அவன் கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் தொங்கும். அவனை பெரிய டாக்டர் ஆக்கி உங்க முன்னால எடுத்து வந்து நிறுத்துறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலையே. அட, அதெல்லாம் எதுக்குங்க, விடுங்க. ஐயா கால வேண்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அடடடடடடா, என்ன ஒரு பண்பாடு, என்ன ஒரு மரியாதை. இந்தியாவிலேயே நம்ம காலேஜ் தான் மரியாதையான என்ன தம்பி, 4 நாளா காலேஜ் பக்கம் ஆளையே காணோம். காலேஜ் இப்ப புது ஃபீல் எதுவும் வரல. பார்த்து முடிஞ்ச பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் 4 நாள் பேட்டைக்கு போயிட்டு வந்தேன். சரி வாங்க வண்டியில இருங்க. இல்ல தம்பி, நிறைய வேலை. பாட்டு பாடுங்க. இப்படி தொண்டை குழிக்குள்ள கை வச்சுட்டு பாட சொன்னா எப்படி தம்பி பாட்டு பாடுறது? தப்பு மட்டும் இப்ப பாடுங்க. என்ன பாட்டு பாடுறது? டேய், உனக்கு பிடிச்ச பேர் சொல்ற. தேன்மொழி. நீங்க பாடுங்க. செந்தமிழ் தேன் மொழியாள் காற்றில் பிறந்தவளோ
ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. இறங்குங்க சார். இதுக்கு இறங்கடா வெல்றி. என்ன படம்டா இது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பிளேயர்ல போட்டாதனடா தெரியும். போட்டா போச்சு. நாலாவோட மூணாசம் எனக்கு எடுப்பானே. டேய் பொட்டா தாண்டா. இனிமே நீ காலேஜுக்கு கார்ல வரக்கூடாது, நடந்துதான் வரணும். தேவர நீங்க நிப்பாட்டிட்டீங்க. போன் பண்ண எடுக்கவே இல்லை நீ. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ண. மச்சான் ஓய்ஸ் வாடா. குட் மார்னிங். தாஸ் பார்க்கணும் சொன்னல வராம. வாடா இங்க. ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் முன்னாடி இப்படிதான் அட்டென்ஷன் நிக்கிறதா? சல்யூட் யாரு? உங்க அப்பா அடிப்பான். ஏய் மச்சி அடிச்சு காட்டுறா. அது என்ட்லயே அசத்துறானே. ஓய் என்னடி சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சல்யூட் அடிக்க மாட்டியா? குட் மார்னிங் கா. ஏய் உன் அக்காங்கறாடி. என்னது அக்காவா? ஏய் இவளை ஏதாவது பண்ணணும்டி. என்ன பண்ணலாம்? அதோ நிக்கிறான் பார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவன் பின்னாடி பெருசா வச்சிருக்கான், போய் புடுங்கிட்டு வா. திஸ் இஸ் டூ மச். இல்லன்னு வெச்சுக்கோ, மார்ச் வெரியில இருக்க பொண்ணத்தை கிஸ் பண்ணணும். ஓகேயா? லிப் டு லிப்.